الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال أيضا وأتموا الحج والعمرة لله. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع من ذنوبه كيوم ولدته أمه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளின் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசை செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைஸமா குன்தும். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் ஷவ்வால் மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றாக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு இபாதத்தாக அல்லாஹ் அமைத்திருப்பதுதான் புனிதமான ஹஜ். ஹஜ்ஜுடைய காலங்களை, அந்த நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, சிலருடைய நிலைமை எப்படி என்றால், பணம் மிகிதமாகும் பொழுது புதிய பிரான்ச் சுரப்பது, ஒரு வாகனம் 2 வாகனமாக மாற்றுவது, இன்னும் ஒரு 50 பேர் காணியை வாங்கி போடுவது, பரம்பரைக்கு சொத்து சேர்ப்பது, ஒரு கடை 2 கடையாக மாறுவது, தொழில் முன்னேற்றம், காணி பூமி முன்னேற்றம், திருமணத்தை ஆடம்பரமாக எடுப்பது, கோடிக்கணக்கு செலவழித்து என்று சிலர் அப்படியே வாழ்ந்து அப்படியே மௌத்தாகிவிட்டார்கள். அவர்களுடைய மௌத்து இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு யஹூதியாக, ஒரு நஸ்ரானியாகத்தான் மௌத்தாகி இருக்கிறார்கள். காரணம், ஹஜ்ஜு கடமை செய்யவில்லை. வாகனம் தேவை, அவசியம். மேலதிகமான வாகனம் வாங்குவது அல்ல உங்களுடைய கடமை. உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையா? ஹஜ்ஜுக்கு செய்ய வேண்டும். சிலர் வாழ்க்கையிலே ஒரு ஜக்காத்தும் கொடுக்காமல் கபருக்கு போய்விட்டார்கள், கோடீஸ்வரர்கள். அவர்கள் சும்மா நோன்பு வந்தால் ஒரு 1000 ட்ரை ஃபுட் பார்சல்களை, உலருணவு பொதிகளை தயார் செய்து 3000 5000 பெறுமதியான அப்படியே கமே முழுக்க பங்கிட்டு விட்டு நானும் ஒரு கொடையாளி என்ற நினைப்புடன் கடமையான ஜக்காத்தை கொடுக்காமல் கபருக்கு போய்விட்டார்கள். நம்மில் யாரும் அப்படி கபருக்கு போகாமல் இருக்க இந்த குத்பாவை முழித்து விழித்து கேட்போம். மூமினாக, முஸ்லிமாக மௌத்தாகுவதற்கு இந்த குத்பாவில் உற்சாகமாக இருப்போம். அன்பானவர்களே, காபத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய பூமியில நிறுவப்பட்ட முதல் தேவாலயம்,
மக்களுக்காக முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல முழு மனித சமுதாயத்துக்காகவும் நேர்வழிக்காக வழிகாட்டுவதற்காக அவர்கள் மகத்துவப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட முதல் தேவாலயம் மக்காவில் இருக்கின்ற அந்த காபத்துல்லா. முபாரகா, அது பரக்கத்துள்ளது, நேர்வழி காட்டக்கூடியது. அதாவது பாருங்கள், மக்காவுடைய நேரம், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பம், முஷ்ரிக்கீங்கள் காபிர்கள் எல்லாம் அங்கும் இங்கும் திக்கு தடுமாறி இன்று நம்முடைய கதை முடிந்து விட்டது என்று பயந்து ஓடி ஒளியும் பொழுது, கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வழிகாட்டலை அல்லாஹ் கொடுத்தவர் விடயம்தான், காபத்துல்லாவுக்குள்ளே வந்து அடைக்கலம் புகழ்ந்தவர்கள் பாதுகாப்புக்குரியவர்கள், காபத்துல்லாவுக்குள்ளே வந்து இணைந்தவர்கள், அவர்கள் கலிமா சொன்னவர்களோ சொல்லாதவர்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு. மசாபத்தல்லின்னாசி வ அம்னா, மக்களுக்கு ஆபத்துகளின் பொழுது, அனர்த்தங்களின் பொழுது, விபத்துக்களின் பொழுது, கவலைகளின் பொழுது, சிரமங்களின் பொழுது அந்த ஒதுங்கும் இடம், என்ன மனதுக்கு ஒரு ஆறுதல் அடையும் இடம், அமைதி பெறும் இடம், அது பாதுகாப்பு. அது மக்களுக்கு என்ன அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கின்ற இடம். அப்படிப்பட்ட அந்த ஒரு புனித ஸ்தலம் தான் காபத்துல்லா. அன்பானவர்களே, அதை கண்ணால் பார்க்க கிடைப்பது அது ஒரு பெரும் பாக்கியம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. அதை அல்லாஹ்வுக்காக ஒரு தடவை தவாப் செய்ய கிடைப்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. ஏன் தெரியுமா? காபத்துல்லாவுடைய நிர்வாகியாக இருந்த ஒரு காலத்திலே அபூஜஹலுக்கு கூட தான் நிர்வாகம் செய்கின்ற காபத்துல்லாவை அல்லாஹ்வுக்காக ஒரு தடவை தவாப் செய்ய கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுக்காக தவாப் செய்ய கிடைக்கவில்லை. செத்து மடிந்தான், நாட்டமாகினான், அழிந்தான், அவனுக்கு ஒரு கபரே கிடையாது. அல்லாஹ்வுக்காக ஒரு அமலை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அனுகூலம் தேவை. அதான் ஹஜ்ஜுடைய பாக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார், காபத்துல்லாவை யார் கட்டினார்களோ அவர்களிடம் அந்த சிறந்த பொறுப்பை அல்லாஹ் ஒப்படைத்தார். யார் தீனுக்கு எந்த அளவு பாடுபடுவார்களோ மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி அவர்களை எல்லாம் பாவிப்பார். ஒவ்வொருவருடைய ஹஜ்ஜுடைய அமலிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குரலுக்கு, வயசுக்கு பங்களிப்பு உண்டு. முழு மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே ஹஜ்ஜுடைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கள், ஹஜ்ஜுக்காக கால் பண்ணுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய ஓசை எவ்வளவு தூரம் சென்றடையும்? முழு மனிதர்களுக்கும் கேட்பதற்கு ஓசையை வெளிப்படுத்த சொல்கிறாய், என்னுடைய ஓசை, என்னுடைய சவுண்ட் எவ்வளவு தூரம் தான் சென்றடையும்? தன்னுடைய பலகீனத்தை முன்வைத்தார்கள். நான் பலகீனமானவன். யார் பலகீனத்தை அல்லாஹ்விடம் முன்வைப்பார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவார். பெருமையை முன்வைப்பார்களோ அல்லாஹ் புரட்டுவார். அவர்கள் என்னால் எனக்கு எவ்வளவுதான் சத்தம் போட முடியும்? நீங்கள் அறிவிப்பது உங்களுடைய பொறுப்பு, அதை எட்டி வைப்பது எங்களுடைய பொறுப்பு. அறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ் எந்த அளவு கேட்க வைத்தான் என்றால், ஆலமுல் அர்வா, உயிர்களின் உலகம், அதில் இருக்கின்ற உயிர்களுக்கும் அல்லாஹ் கேட்க வைத்தான். ஒரு ஆணுடைய, ஒரு தந்தையுடைய முதுகந்தண்டில் இருக்கின்ற எதிர்காலத்திலே விந்தாக இந்திரியமாக வெளியாகி அந்த தாயுடைய கற்பத்தை சென்றடைந்து குழந்தையாக வர இருக்கின்ற, முதுகந்தண்டில் இருக்கின்ற, எதிர்காலத்தில் பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுக்கும் அல்லாஹ் கேட்க வைத்தார். யாரெல்லாம் அந்த நேரத்தில் லெப்பை சொன்னார்களோ, கேட்டோம், வழிபட்டோம், சமூகம் அளித்தோம், இதோ நாங்கள் சமூகம் அளித்து விட்டோம், உங்களுடைய அழைப்புக்கு பதில் அளித்து விட்டோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் நசீபாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் எல்லாம் சேர்த்தருள்வானாக. இதுதான் ஹஜ். சாதாரண அமல் அல்ல. பொருளாதாரத்தையும், கடையையும், கம்பெனியையும்,
வாகனத்தை டெவலப் பண்ண முன்னால் ஹஜ்ஜை முடியுங்கள். சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு தௌஃபீக், அல்லாஹ்வுடைய நாட்டம், அனுகூலம் தேவை. வெறும் பணத்தை வைத்து செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. பணத்திலே பரக்கத் ஏற்பட்டதற்கு அடையாளமே அந்த பணம் நல்ல வழிகளில் செலவழிக்கப்படுவது. அது ஜக்காத்திலே, அது சதக்காவிலே, அது சமூக பணிகளிலே, அது ஹஜ்ஜுடைய அமல்களிலே. ஒரு பணத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத் இல்லை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஹதீஸ், என்னுடைய கருத்து அல்ல. கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவழிக்கப்படுவது. சும்மா முகத்தை உடைப்பது கட்டுவது, பின்பகுதியை உடைப்பது கட்டுவது, டிசைனை மாற்றுவது, வாசலை மாற்றுவது, என்ட்ரன்ஸை மாற்றுவது, முதலை உடைப்பது கட்டுவது. கல்லுக்கும் மண்ணுக்கும் ஒரு மனிதனுடைய பணம் அவசியம் இல்லாத கட்டடங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு செலவாகுமா? அந்த பணத்தில் பரக்கத் இல்லை என்பது தெளிவான ஹதீஸ். எதற்கு அதிகமாக செலவழிக்கிறார்கள்? உயர்த்துவதற்கும் அகலமாக்குவதற்கும். கட்டிடம் 5 பேருக்கு 50 பேருடைய வீடு என்னவா? பரம்பரையாக வாழ்வதற்கா? எத்தனையோ ரூமை திறப்பதே 2 பெருநாள்களுக்கு தான், கிளீன் பண்ணுவதற்கு. அப்படி ஒரு வீடு தேவையா? அந்த மேலதிகமான 5 பேச்சு வீடு போதும் என்றால் 50 பேச்சுக்கு வீடு. அந்த மேலதிகமான 45 பேச்சுடைய பணம் ஹஜ்ஜுக்கு செலவழிக்கலாம். ஜக்காத்திலே அது சேர்க்கப்பட வேண்டிய பணமாக இருக்கலாம். அது பல ஏழைகளுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய பசியை, தாகத்தை, கஷ்டத்தை, சிரமத்தை போக்குவதற்கு செலவழிக்க வேண்டிய பணம். கல்லுக்கும் மண்ணுக்கும் செலவழிப்பது பரக்கத் இல்லாத பணம். தெளிவான ஹதீஸ். ஹஜ் என்றால் ஒன்றை நாங்கள் தாக்கத்தாக கோலாக வைத்து அதை நோக்கி செல்வது. ஹஜ் காபத்துல்லாவை நோக்கி செல்வது. இந்த குர்ஆன் வசனங்களுடைய ஒரு வசனத்தை பூர்த்தியாக இன்னொரு வசனத்தை தேவையான பகுதியை ஓதினேன். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத். முதலாவது ஹஜ்ஜுடைய ஆயத்தை பாருங்கள். ஹஜ்ஜுடைய ஆயத்துடைய முதலாவது அந்த ஆயத்துடைய முதல் பகுதியை பாருங்கள். வலில்லாஹி, இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக. இதுவரைக்கும் கல்யாண கார்டில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் போட்டு வருகிறது, இன்விடேஷன்ல மிஸ்டர் மிஸ்ஸஸ் போட்டு வருகிறது, இன்விடேஷன்ல பிரதர் போட்டு வருகிறது, இன்விடேஷன்ல ஜனாப் என்று போட்டு வருகிறது. அடுத்த இன்விடேஷன்ல அல்ஹாஜ் போடப்பட வேண்டும். சீல் இதுவரைக்கும் இனிஷியலோடு மாத்திரம் இருக்கிறது, அல்ஹாஜ் என்று சீல் வெட்ட வேண்டும். வீட்டிலே முஹம்மத் என்று பெயர் போடப்படுகிறது. உதாரணம் சொல்கிறேன், அல்ஹாஜ் முஹம்மது என்று பெயர் வர வேண்டும். ஹாஜி பட்டம் கிடைக்க வேண்டும். அல்ஹாஜ் என்று பேருக்கு முன்னால் போடுவது 10, 20, 30, 40, 50 ஹஜ்ஜு செய்த முன்னோர்களுடைய பழக்கத்தில் கூட இருக்கவில்லை. யார் உருவாக்கியது? அடையாளம், ஒரு ஜனாசா, ஒரு மையத், ஒரு இருக்கிறார் சாதாரண அப்துல்லா, இன்னொரு இருக்கார் ஹாஜ் அப்துல்லா. ஒரு அடையாளத்துக்கு சொல்வதற்கு ஹாஜ் அப்துல்லா என்று சொல்வது தவறில்லை என்றாலும் ஹஜ்ஜை தன்னுடைய அடையாள பெயராக வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய ஹஜ்ஜை தன்னுடைய சிறப்பு பெயராக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை எனக்குரிய ஒரு தீமாக, எனக்குரிய ஒரு சிம்பிளாக, எனக்குரிய ஒரு சைனாக, எனக்குரிய ஒரு மார்க்காக, எனக்குரிய ஒரு கலராக ஹஜ்ஜை வைத்துக் கொள்ள நினைக்க வேண்டாம் என்பதை ஹஜ்ஜுடைய ஆயத்தில் வலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக, அலன்னாசி, மக்கள் மீது கடமை. ஹஜ்ஜுல் பைத்தி, ஹஜ் 3வது வருகிறது. காபத்துல்லாவை ஹஜ் செய்வதென்ற வாசகம் 3வது வருகிறது. அல்லாஹ்வுக்காக, மக்கள் மீது கடமை ஹஜ் செய்வது. வலில்லாஹி, அல்லாஹ்வுக்காக. 30, 40, 50 ஹஜ் செய்த முன்னைய இறை நேசர்கள் கூட அல்ஹாஜ் அஹ்மத், அல்ஹாஜ் முஹம்மது, அல்ஹாஜ் அப்துல்லா என்று பேரை அடையாளப்படுத்தவில்லை. எந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். செல்வது பிழை அல்ல, பிறர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பிழை மாத்திரமல்ல, பாவம். அல்லாஹ்வுக்காக. யார் ஒமன் கஃபர புறக்கணிக்கிறாரோ, ஹஜ் கடமை இக்னோர் பண்ணுகிறார், ஹஜ்ஜுடைய கடமையை அவாய்ட் பண்ணுகிறார், ஹஜ்ஜுடைய கடமையை ரிஜெக்ட் பண்ணுகிறார், செயலால் உள்ளத்தால் ஹஜ்ஜெல்லாம் கடமை இல்லப்பா, ஹஜ்ஜெல்லாம் அவசியம் இல்லப்பா என்று ஒரு
சீப்பாக அதை தரம் குறைத்து மதிக்கிறாரோ, உள்ளத்தால் புறக்கணிக்கிறாரோ, அஜி கடமையாக செய்யாமல் இருக்கிறாரோ, இப்படி அஜி செய்யாதவர்களை அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டார். விட்டு விடுவான் அல்லாஹ் அவர்களை கணக்கெடுக்க மாட்டான். அவருடைய எதுவும் அல்லாவுக்கு தேவையில்லை. புராணாயம் ஆரம்பத்தில் கடமை சொல்லி வார்னிங்கோடு எச்சரிக்கையோடு முடிகிறது. வருடத்துக்கு 3 உம்ரா. ஒவ்வொரு ரமதானை கடைசி 10 மக்காவுக்கு போய்விடுவார், மதீனாவுக்கு போய்விடுவார், கடைசி 10 ஹயாத்தாக்குவார், ஹரம் ஷரீஃபில் என்று பெயர் எடுப்பதற்கல்ல. எந்த ரமதானில் அவருக்கு உம்ரா விடுபடாது என்ற பெயருக்கும் பெருமைக்கும் அல்ல. லில்லா அல்லாவுக்காக அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், நிறைவேற்றுங்கள். 2 வசனங்கள், ஏராளமான ஹதீசுகள். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது, மேலோட்டமாக டீப்பாக புகுந்து பார்க்காமல் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஹஜ்ஜுக்கு 40க்கும் மேற்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன. 40க்கும் மேற்பட்ட சிறப்புகள். 40ஐயும் நம்பக்கோடு சொன்னாலே 10 முடிந்துவிடும். சுருக்கமாக அவ்வப்போது முன்வைக்கிறேன். அன்பானவர்களே, இஸ்லாத்துடைய தூண்களில் ஒரு தூண். சொல்லுகிறார், நோன்பு பிடிக்கிறார், ஜக்காத்து கொடுக்கிறார், முதலாவது களிமாவும் சொல்லி இருக்கிறார் முஸ்லிம். 5வது கடமையிலே குறைவிட்ட வண்ணம் பலகீனமான நிலைமையில் செய்யாமல் கொடுபோக்காக நான் முன்னால் சொல்ல விடயங்களுக்காக பணத்தை விரயம் செய்து செலவழித்து ஹஜ்ஜை அவர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தால், அவாய்ட் பண்ணியிருந்தால், அவருடைய பில்டிங் இஸ்லாம் என்ற கட்டிடம் ஒரு பக்கம் சரிந்ததாகத்தான் இருக்கும், அது ஷார்ட் ஆனதாகத்தான் இருக்கும், அது மைனஸ் ஆனதாகத்தான் இருக்கும். எனவே இஸ்லாத்துடைய பூர்த்தியான கட்டிடம் பூர்த்தி அடைவது ஹஜ்ஜையும் நிறைவேற்றும் பொழுது. அது முதலாவது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ஏகத்துவம். தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் லா ஷரீக லக். ஏகத்துவத்தை பரம் சாட்டுகின்ற ஒரு அமல். அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஈமானிய உறுதியை நம்முடைய மனதால் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அமல். லப்பைக், சமூகத்து விட்டேன் யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து விட்டேன் யா அல்லாஹ், உனக்கு இணை கிடையாது, துணை கிடையாது, உனக்குத்தான் ஞாபகங்கள் சொந்தம், உனக்குத்தான் நன்றி சொந்தம், உனக்குத்தான் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றாமல். எனவே ஹஜ் செய்தவர் ஏகத்துவவாதி என்ற பெயரை அல்லாஹ்விடம் எடுக்கிறார். அடுத்த சிறப்பு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத் நெருங்கும் பொழுது, முக்கியமான சஹாபி, மௌத் நெருங்கும் பொழுது சுகம் விசாரிக்க வந்த சஹாபாக்கள் சூழ இருக்கும் பொழுது அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழும்பொழுது கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள்? என்னுடைய இஸ்லாத்துடைய முதலாவது நாள் ஞாபகம் வந்தது. நான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த நாள் நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வருகிறது. என்ன நிகழ்வு? என்னுடைய உள்ளத்தில் அல்ல இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை, ஆசை, ஆர்வத்தை உண்டாக்கிய பொழுது நபி அவர்களிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார சொல்லலாம், கையை நீட்டுங்கள், உடன்படிக்கை செய்ய போகிறேன், களிமா சொல்ல போகிறேன், முஸ்லிமாக போகிறேன். கையை நீட்டினார்கள். நான் நீட்டிய கையை எடுத்துக் கொண்டேன். நபியுடைய கையில வைக்காமல் கேட்ட, என்ன கையை நீட்டினீர்களுடைய கையை பிடிக்காமல் கையை நீங்கள் மீண்டும் சுருக்கிக் கொள்கிறீர்கள். சில நிபந்தனைகளை, கண்டிஷன்களை போட்டுவிட்டு இஸ்லாத்துக்கு வர பார்க்கிறேன். என்ன கண்டிஷன்? அலி, இஸ்லாத்துக்கு முன்னால் என்னுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியாத அம்ர், இஸ்லாம் அதற்கு முன்னால் செய்த பாவங்களை முழுமையாக தகர்த்துவிடும். அடுத்தது உங்களுக்கு தெரியாதா, அல் ஹிஜ்ரத்து தஹ்திமு மா கான கப்லஹா, ஹிஜ்ரத் செய்வதும் முன்னால் செய்த பாவங்களை மன்னிக்கும் என்றும். 3வது சொன்னார்கள், ஒரு விடயம் தான் இங்கு நடக்கிறது, மேலதிகமாக 2 விடயங்களை படித்துக் கொள்கிறார்கள். வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லா, ஹஜ்ஜும் முன்னால் செய்த பாவங்களை அப்படியே தகர்த்து அழித்து ஒழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாத அன்றே என்று
3 விடயங்களை எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய முதலாவது நாள் நடந்த இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எனக்கு மன்னிப்பு கிடைத்ததா இல்லையா, மன்னிப்போடு மௌத்தாகிறேனா பாவங்களோடு மௌத்தாகிறேனா என்ற பயத்தால் அடைகிறேன். எனவே அஜ்ஜலைக்கு முன்னால் செய்த பாவங்களை கண்ணியமலை தகர்த்துவிடும், அழித்துவிடும், மன்னித்துவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார் ஒரு தடவை, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு சேர்ந்து எல்லா போர்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா போர்களிலும் உங்களோடு கூடவே இருக்க வேண்டும். அனுமதி கேட்பது போன்று அல்லது ஒரு ஆலோசனை கேட்பது போன்று சொல்கிறார்கள், ஆசையை முன்வைக்கிறார்கள். நல்லம் என்றாலும் சிறந்த போர், அழகான அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு போர் செய்வதற்கு ஒப்பான ஒரு சிறந்த அமல் தான் அல் ஹஜ். ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்படப்பட்ட நன்மைகள் நிறைந்த, உபகாரங்கள் நிறைந்த, அநியாயங்கள், அத்துமீறல்கள், பாவங்கள், அல்லாஹ்வுடைய மாறுபாடுகள் நடக்காத புனிதமான ஹஜ் ஜிஹாதை விட சிறந்தது. பல ரிவாயத்துகள் வருகிறது, சாராம்சம் இதுதான், போராடுவதை விட ஹஜ் சிறந்தது, சிறந்த ஜிஹாத். அன்பானவர்களே, அடுத்த ஹதீஸ், ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸ், அதில் பல உள்ள அர்த்தங்கள் இருக்கின்றன, வெறும் ஒரு பகுதி அல்ல. ஒன்று, மன் அஜ்ஜல் இல்லா, ஹதீஸனுடைய லில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ் செய்யக்கூடியவர். அவர் யார் ஹஜ் செய்கிறாரோ பலம் யர்ஃபு வலம் யஃப்சுக், நோன்புடைய விஷயத்தில் வரக்கூடியது, பாவம் செய்யவில்லை, அனுமதிக்கப்படாத ஹலாலான மனைவியாக இருந்தாலும் அந்த இஹ்ராமுடைய காலங்களிலே மனைவியோடு ஹலாலாக இருந்தாலும் கூட தடுக்கப்பட்ட அஜுடைய நாட்களிலே மனைவியோடு ஒன்று சேர்ந்து தன்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் தவிர்த்து கொண்டு சொல்லால் செயலால் அங்க அவயங்களால் பாவங்களை தவிர்த்து கொண்டு யார் அல்லாஹ்வுக்காக ஆட்சி செய்வாரோ, 3 விடயங்கள், அல்லாஹ்வுக்காக மனைவியோடு தடுக்கப்பட்ட அந்த செயல்களில் அந்த நாட்களில் ஈடுபடாமல், அதே போன்று கண்ணியமானவர்களே எந்த அல்லாஹ்வுக்கு மாறுபாடு நடக்காமல் யார் ஹஜ் செய்வாரோ ரஜஅ மின் துனூபி, பாவங்களில் இருந்து அவர் எப்படி வெளியாகுவார், பாவங்களில் இருந்து ரிலீஸ் ஆகுவார். கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாள் எப்படி இருப்பார் அப்படி. பல விடயங்கள், ஒன்று பாவமற்றவராக, தூய்மையானவராக. இன்னும் ஒன்று என்ன தெரியுமா, பாவங்கள் கழுகப்படும். சின்ன குழந்தையுடைய எல்லா வகையான சிறப்பம்சங்களும் உடம்பிருக்க வேண்டும். பாவமற்றவராக, சின்ன பிள்ளை கொண்டு தூய்மையான உள்ளமுடையவராக, பாவ உணர்வற்றவராக, வைராக்கியம் இல்லாதவராக, குரோதம், வஞ்சகம், நயவஞ்சகம் இல்லாதவராக, உள்ளத்திலே யாரை பற்றியும் கெட்டெண்ணம் இல்லாதவராக, ஒரு சின்ன பச்சிலம் பாலகன் பிறந்த குழந்தை எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்புக்கு அவர் மாறுவார், மாற வேண்டும் என்பதும் அந்த ஹதீஸுக்குள்ளே சுட்டிக்காட்டப்படக்கூடிய ஒரு கருத்து. அடுத்த கண்ணியமானவர்களே, ஒரு கருத்து, ஹஜ்ஜையும் செய்யுங்கள், உம்ராவை செய்து செய்யுங்கள். முதலாவது ஹஜ் கடமையா, ஹஜ்ஜை செய்யுங்கள். அதுக்கு பின்னால் உம்ராவுடைய கடமையை செய்யுங்கள். முதலாவது உம்ரா கடமையா, உம்ராவுக்கு வசதி வாய்ப்பா, உம்ராவை செய்யுங்கள், தொடர்ந்து ஹஜ்ஜை செய்யுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்றன் ஒன்றாக சேர்த்து செய்யுங்கள், அல்லது அடிக்கடி சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை நீங்கள் முறைப்படி செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, இரண்டும் அழுக்கான ஆடையை தண்ணீர் சுத்தம் செய்வது போன்று ஹஜ்ஜும் உம்ராவும் பாவங்களை விட்டும் உங்களை கழுகும், பாவங்களை விட்டும் உங்களை சுத்தப்படுத்தும். அன்பானவர்களே, அடுத்த ஹதீஸ், யார் ஒருவர் ஹஜ் செய்ய வருகிறாரோ, உம்ரா செய்ய, ஹஜ்ஜாஜு வல் அம்மார் வஃதுல்லாஹ், ஹாஜிகளும் முஅ்தமிர்களும் உம்ரா செய்யக்கூடிய உம்மார்களும் அல்லாஹ்வுடைய விசேஷமான அல்லாஹ்வை தரிசிக்க வருகின்ற தூதுக்குழு. வெளிநாட்டு பிரமுகர்கள், வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் வரும் பொழுது என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு வரவேற்பு, விமானம் வரைக்கும் சென்று வரவேற்பார்கள், ரெட் கார்பெட் விரிப்பார்கள், அவர்களுக்காக வேண்டி பாதைகள் மூடப்படும். என்ன அத்தியாவசிய தேவைக்கு அந்த பாதையில் பயணிப்பதா இருந்தாலும் மணித்தியால கணக்கிலே நிற்க வேண்டும். அதே போன்று என்ன தேவைக்கு அந்த பாதையை கடந்து போக முற்பட்டாலும்
தாண்ட முடியாது. அவர்களுக்காக எத்தனையோ விடயங்கள் நிறுத்தப்படும், எத்தனையோ விடயங்கள் செயல்படுத்தப்படும். மேலதிக அதிகாரிகள் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பாதுகாப்புக்காக நியமிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு விசேஷமான உணவு விருந்து பிரசாரமே தயார் செய்யப்படும். ஒரு சாதாரண தற்காலிகம் ஒரு பதவியை வைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நம்முடைய துறை, அந்த துறை சார்ந்தவர்கள் கொடுக்கின்ற மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்கின்ற கௌரவமும் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளி தான், அப்படிப்பட்ட ஒரு தூதுக்குழு தான் ஹாஜும் உம்ராவு செல்லக்கூடிய மனிதரும். எனவே ஹக்குன் அலல் மஸூர், யாரை யார் சந்திக்கிறார்களோ, யாரிடம் யார் வருகிறார்களோ விருந்தாளிகளை கௌரவிப்பது அவருடைய கடமை என்ற அந்த ஹதீஸும் ஹாஜ் அல்லாஹ்வின் விருந்தாளி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்களாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், உன்னுடைய காபத்துல்லாவை தரிசிக்க வருகின்ற விருந்தாளிகளுக்கு நீ என்ன கொடுப்பாய் பரிசு? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கேள்வி. அவர்களுக்கு நீ என்ன பாக்கியங்களை கொடுப்பாய்? அல்லாஹ் முதலாவது பைத்தலம்னு சொல்லுவானாம், சொன்னானாம், உங்களுக்கு தெரியாதா ஒரு விருந்தாளி வந்தால் அவரை எந்த முறையில் கவனிக்க வேண்டும், விருந்து பிரசாரம் செய்ய வேண்டும் என்று. அது பொதுவாக யாரிடம் எந்த விருந்தாளி வருகிறார்களோ அவர்கள் செய்வது கடமைதானே. நான் 2 விடயங்களை கொடுப்பேன். ஒன்று, லஹும் அலைய அன் உஆஃபியஹும் ஃபித் துன்யா வ அக்ஃபிர லஹும் ஃபில் ஆখিরা. உலகத்திலே ஆரோக்கியமான, விமோசனமான, ஆபத்துகள் இல்லாத, நோய் நொடிகள் இல்லாத, நெருக்கடிகள் இல்லாத, ஆரோக்கியமான, செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பேன். மறுமையிலே அவர்களை மன்னிப்பேன். அல்லாஹ் உலகத்திலே ஆரோக்கியத்தை, அனர்த்தங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கேவலங்கள், நஷ்டங்கள், நெருக்கடிகள் வராமல் பாதுகாக்கிறான். மறுமையிலே அல்லாஹ் மன்னிக்கிறான். இதுவும் ஒரு சிறப்பு. அடுத்த கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி வந்தார்கள். சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். சொன்னார்கள், சில கேள்விகளை கேட்க வந்திருக்கிறேன். கேள்விகளை கேட்க முன்னரே நபியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்ன கேட்க வந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்லவா? சொல்ல முன்னால் என்னென்ன கேள்விகள் என்னுடன் கேட்க வந்திருக்கிறீர்கள் என்று நானே கேள்விகளையும் சொல்லி பதிலையும் சொல்லவா? சொல்லுங்கள். யார் சொல்லலாம்? நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள் ஹாஜை பற்றி. ஹாஜ் வீட்டிலிருந்து வெளியாக பயணத்தை ஆரம்பித்த, ஹஜ் யாத்திரையை ஆரம்பித்தவுடன் அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றியும், அவர் கண்ணியமானே, அவர் அந்த கல்லறியும் பொழுது, ஷைத்தானுக்கு கல்லறியும் பொழுது அவருக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்றும், அவர் முடியை வலிக்கும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்கும் என்றும், அவர் இறுதியாக காபத்துல்லாவை தவாஃபுல் வதா, அந்த பெரியாவுடைய தவாஃபை செய்துவிட்டு வெளியாகும் பொழுது அவருக்கு என்ன கிடைக்கும் என்று, ஹஜ்ஜுடைய அமல்களுடைய கூலிகளை பற்றி தானே கேட்க வந்தீர்கள். அவர் அந்த சஹாபிகள், யார் சொல்லலாம், எதை கேட்க நினைத்துக் கொண்டு வந்தேனோ என்னுடைய மனதில் இருக்கின்ற அனைத்து கேள்விகளையும் தவறாமல் சொல்லிவிட்டீர்கள். அது அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தார். சொன்னார்கள் பதில், ஹாஜ் வீட்டிலிருந்து வெளியாகினால் அணிந்து கொண்ட ஹஜ்ஜுடைய பயணத்தை அவர் மேற்கொள்ள ஆரம்பித்தவுடன் விமானத்தில் போகிறோம், வாகனத்தில் போகிறோம், இங்கே சொல்கின்ற நடந்து ஏதோ ஒரு பகுதி நடப்போம். அதை நாம் இங்கிருந்து நம்முடைய நாட்டிலிருந்து எத்தனை 1000 கிலோமீட்டர்கள் பயணிக்கிறோமோ அது விமானத்தில் பயணிக்கலாம். அந்த தூரத்துக்கு நாம் நடந்தால் எத்தனை எட்டுக்கள், எத்தனை காலெட்டுக்கள் எடுத்து வைப்போமோ, எத்தனை கிலோமீட்டர்கள், அத்தனை காலெட்டுக்களுக்கு கிடைக்கின்ற நன்மை சொன்னார்கள். அவர் நடந்தால் வேறு அதிபர்களது கால் உரத்து வைத்து இன்னும் எடுத்து வைத்து உயர்த்தி வைக்கிறார், உயர்த்துகிறார். ஏற்றி வைக்கின்ற ஒவ்வொரு காலை உயர்த்துகின்ற ஒவ்வொருக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். வாகனத்தில் போவதாக இருந்தால் அந்த ஒட்டகமோ குதிரையோ கழுதையோ நவீன வாகனங்களா இருக்கலாம். எவ்வளவு தூரங்கள் நாம் பயணிக்கின்ற வாகனத்தை ஒட்டகமாக, கழுதையாக, குதிரையாக நாம் கற்பனை செய்தால், கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வாகனத்துடைய எட்டுக்களுக்கும் இவருடைய பாவம் மன்னிக்கப்படும்,
நன்மை எழுதப்படும், அந்தஸ்து உயர்த்தப்படும். கல்லறிவதற்கு ஷைத்தான், அந்த தூண்களுக்கு ஷைத்தான் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூண்களுக்கு கல்லறிவதற்கு கூலியை சொல்லவில்லை. சொன்னார்கள் கல்லறிவதற்கான கூலியை அல்லாஹ் அவரை மௌத்தாக்கி கியாமத்து நாளில் அவருக்கு கொடுக்கும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது மறைக்கப்பட்ட சர்ப்ரைஸான ஒரு கூலி. முடியை வலிக்கும் பொழுது இந்த அதிபர்கள் வேறாதி தந்திருக்கிறது. முடியை வலிக்கும் பொழுது கனிமன் வலிக்கின்ற தலையிலிருந்து அவர் சிறைக்கின்ற ஒவ்வொரு உரோமத்துக்கும் ஒரு நன்மை, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, அந்த சுயத்தப்படுகிறது. ஒவ்வொரு உரோமத்துக்கும் அந்த முடியை நாங்கள் ஷோட் பண்ணாமல் முழுமையாக வலிக்கின்ற மக்களுக்கு நபியர்கள் துவா செய்தார்கள். அங்கே போனாலும் மயாஸ்களை விட மனசில்லை, அங்கே போனாலும் தலைமுடியை வலிப்பதற்கு மனசில்லை, அங்கே போனால் நபியோடைய ரஹ்மத்துடைய துவாவுக்கு தகுதியாக இந்த முடியை வலிக்க மனதில்லாவிட்டால் என்ன அஜ்ஜது வலிப்போம். 3 தடவைகள் நபியவர்கள் துவா செய்தது முழுமையாக முடியை வலிக்கக்கூடியவர்களுக்கு. ஏன் அந்த முடிகள் வலிக்கப்படும் பொழுது அதீதுடைய தரத்தில் கொஞ்சம் பலகீனம் இருந்தாலும் ஏராளமான பல அதீதம் வந்திருக்கின்றன, ஒன்றுக்கொண்டு பக்கபலமாக இருக்கின்றன. ஒரு முடிக்கு ஒரு நன்மை, ஒரு அந்தஸ்து, ஒரு பாவம் மன்னிக்கப்படும். எல்லாமே நன்மைதான். அச்சோடு சம்பந்தப்பட்ட சிறப்புகளை பேசி முடிக்க முடியாது. அன்பானவர்களே, முடிக்க நினைக்கிறேன். ஏராளமாக இருக்கிறது, பல சிறப்புகள் இருக்கின்றன. சில முக்கியமான சிறப்புகளை முன்வைத்து இன்னும் படிப்போம். தனியாக ஹஜ்ஜுடைய சிறப்புகளை வாசிப்போம், சிறப்புகளை உலமாக்களிடம் படிப்போம், ஹஜ்ஜுக்காக திட்டமிடுவோம். ஹஜ்ஜு துல் ஹஜ் மாதம் பிறை கண்டவுடன் ஓதுகின்ற முதலாவது குத்பாவிலே ஹஜ்ஜை பற்றி ஓதி 2 தினங்களிலே பணத்தை தயார் செய்ய முடியுமா? ஏற்பாடுகளை செய்ய முடியுமா? ஹஜ்ஜு ஞாபகம் வருவதே துல் ஹஜ்ஜுடைய பிறையை கண்டாருக்கு. அப்படி ஞாபகம் வந்துதான் எத்தனை பேர் ஹஜ்ஜு செய்யாமல் மூத்தாகிவிட்டார்கள். இப்பொழுது தயாராகவும் ஹஜ்ஜுடைய மாதங்கள் தான். ரமலான் முடிந்துவிட்டால், செவ்வாய் வந்துவிட்டால் ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பம், ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகள் ஆரம்பம். தயாராக வேண்டும். முதலாவது ஹலாலான பணம், ஹராமான பணம், கலப்படம் செய்த பணம், ஏமாற்றிய பணம், வஞ்சகம் செய்த பணம், ஹராமான தொழில்களை செய்த பணத்தால் ஹஜ் அல்ல. அந்த ஆடை அணிந்து கொண்டு தொழும் பொழுது கூட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹஜ்ஜங்க ஏற்றுக்கொள்ளப்படும். விமான நிலையம் போக முன்னரே உங்களுடைய ஹஜ்ஜின் முகத்திலே சுருட்டி அடிக்கப்படும். அல்லாஹும் சொல்லும் பொழுது மலக்குமாரை எல்லாம் நியமித்திருக்கிறான். அதற்கு ஆன்சர் பண்ணுவதற்காக வேண்டி, அந்த லெப்பைக்கை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி, யாருடைய பணம் ஹலாலோ, யாருடைய வருமானம் ஹலாலோ, அந்த ஹலாலான பணத்தில், ஹலால் என்றால் பல வகை, தொழில் ஹலால் தான். ஆனால் 20 லட்சம் ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறார், 2 கோடி கொள்ளு போட்டிருக்கிறார். இவருடைய கடமை ஹஜ் அல்ல, கொள்ளு போட்ட கணக்கை செட்டில் பண்ணுவது. மன்னிக்க வேண்டும். ஊர் முழுக்க கொள்ளு போட்டு விட்டு கடைசி 10 மக்காவிலே காபத்துல்லாவிலே தொழுது சுருக்கம் போக முடியாது. ஊர் முழுக்க கொள்ளு போட்டு விட்டு முழு சமூக சேவகர் என்ற பெயர் எடுத்து சுருக்கம் போக முடியாது. யாருக்கு கொடுக்க இருக்கிறதோ கடன்களை செட்டில் பண்ண வேண்டும். சில கடனுக்கும் அது மாதா மாதம் கொடுப்பனவு அமைப்பில் கொடுக்க வேண்டிய கடன்கள், அதுக்குரியவர்கள் அனுமதித்தால் போகலாம். மக்களை ஏமாற்றிய வஞ்சகம் செய்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் இருக்குமே, அந்த கடன்களை முதலாக நிறைவேற்றிவிட்டு அல்லது அதை வசியத்து செய்துவிட்டு, எனக்கு ஹஜ் கடமை, உங்களுக்கு கடன் தர வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் வசியத்தாக எழுதி வைத்து விட்டு போகிறேன். அவருடைய அனுமதி திருப்தி இருந்தால் போகலாம். அவருக்கு தலைமறைவாக ஒழித்துவிட்டு அங்கு போய் இங்கு பொல்லு போட்டு விட்டு அடைக்கலம் தேடுகின்ற இடம் அல்ல காபத்துல்லா. அதை விலகிக் கொள்ள வேண்டும். ஹராமான பணம் கலந்தால் மலக்குமார் ஹலாலான பணத்திலே அஜ்ஜுக்கு வந்தவருடைய லெப்பைக்கு பதில் சொல்வார்களாம். ஹராமான பணத்திலே அஜ்ஜுக்கு வந்தவருடைய லெப்பைக்கு மலக்குமாருடைய பதில் தெரியுமா? லா லப்பைக் வலா சாதை. உன்னுடைய லெப்பைக்கும் ரிஜெக்ட், உன்னுடைய சாதைக்கும் ரிஜெக்ட். ஊரிலே ஆஜ், ஊரிலே சிறப்பு, நாட்டிலே கண்ணியம் கிடைக்கும். ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டோ படவில்லையோ மக்களுடைய வரவேற்பு கிடைக்கும். ஆனால் மலக்குமார்கள் அவர்களை வரவேற்க மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களை கணக்கெடுக்க மாட்டார். எனவே ஹலாலான பணம் முக்கியம். ஹஜ் செய்துவிட்டு பாவத்தை விடுவதல்ல, பாவங்களை விட்டுவிட்டுத்தான் ஹஜ்ஜுக்கு தயாராக வேண்டும். தூய்மையாகத்தான் ஹஜ்ஜுக்கு தயாராக வேண்டும். ஹஜ் முடித்தவர்களும் தன்னை தூய்மையாக வாழ்ந்து நடக்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு பிறந்து ஹஜ்ஜு செய்ய முன்னால் தொழுகையாளியாக மாற வேண்டும். ஹாஜ் தான், தொழுகை கிடையாது. ஹாஜ் தான் இஸ்லாத்துடைய அடையாளம் கிடையாது.
ஹஜ் தான் ஹராமான தொழில். என்ன இது? இந்த பண்பாடு நம்முடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு தெளிவான சான்று. எனவே தூய்மையாகி ஹஜ்ஜை நோக்கி செல்ல வேண்டும். பேசிய விடயங்களை மனதுக்கு எடுப்போம். 2 குர்ஆன் வசனங்களைத்தான் விவரித்தேன். ஒரே 10 ஹதீசுகள் சிறப்புகளை சொன்னேன். இன்னும் ஏராளமாக இருக்கிறது. தனிமையிலே அதை படிப்போம், திட்டமிடுவோம், முன்னேற்பாடுகளை செய்வோம். ஹஜ் பயணம் என்பது அந்த இஹ்ராமை அணிந்தவுடன் கஃன் ஞாபகம் வர வேண்டிய ஒரு பயணம், கபர் ஞாபகம் வர வேண்டிய ஒரு பயணம், மௌத் ஞாபகம் வர வேண்டிய ஒரு பயணம். கண்ணியமானவர்களே, அதிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன. எனவே ஒரு தௌபாவோடு தூய்மையோடு அந்த இஹ்ராமை நாம் அணிய வேண்டும். அதனுடைய முழு ஏற்பாடுகளையும் கொடுக்கல் வாங்கல்களுடைய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். குடும்ப உறவுகளை சொல்லி தெரிந்தால் ஒற்றுமையாகிக் கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். மன்னிப்பு கொடுக்க வேண்டிய கட்டத்திலே மன்னிப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் சீராக்கி இப்பொழுது தயாராகுவோம், நியத்து வைப்போம், அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். நசீப் இருந்தால், தௌஃபீக் இருந்தால் இந்த வருடம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மௌத்துக்கு முன்னால் அந்த காபத்துல்லாவை தரிசித்து ஹஜ்ஜுன் மப்ரூர் என்று சொல்லக்கூடிய நன்மைகள் கலந்த, ஹராம் கலக்காத, பாவம் கலக்காத, மக்களை குணவளிக்கக்கூடிய, நல்ல பேச்சு பேசக்கூடிய ஹஜ்ஜாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும் பாக்கியத்தை நம் அனைவரும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முழு முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வாயாக, பாவங்களுடைய நம்மை பாதுகாப்பாயாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றி தருவாயாக, இஸ்லாத்துடைய சகல கடமைகளையும் பேணுதலை தருவாயாக, அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக, ஹலாலான வருமானங்களை தருவாயாக, அந்த ஹலாலான பணத்தினூடாக உடைய காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, உண்மையான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக நம்முடைய